ஹலோ. இந்த வீடியோவில் அப்பப்போ பேச போகிறது உங்கள் பார்த்தா. நான் கிளம்ப ராய்ப்பூர்லேருந்து இந்த வீடியோவையும் ஆரம்பிக்கிறேன். கெட் டுகெதர் மொத்தமாக கேப்சர் பண்ணலான்னு அப்பப்போ சின்ன சின்னதாக நிறைய வீடியோலாம் எடுத்திருக்கேன், கொலைட்லாம் பண்ணியிருக்கேன். பாருங்க எப்படி வரும்னு தெரியல, நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பாய்ஸ் மட்டும் 4 இல்லை 5 பேர் பிளான் பண்ணாமல் அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு உண்டு. பட் எல்லாருமா பிளான் பண்ணி டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி பார்க்க போது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம காலேஜ் விட்டு பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆச்சு, ரொம்பவே அதிகம். நம்ம கிளாஸில் கொண்டாடுறதுக்கு குறைச்சலே இருந்ததில்லை. ஒன்றா படத்துக்கு, பீச்சுக்கு, ஐவிக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குன்னு போய் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி காலேஜ் முடிஞ்சதும் அது எதுவுமே கண்டினியூ ஆகலை. ரீசன் பெருசாக யாரும் இனிஷியேட்டிவ் எடுத்ததில்லை, அவ்வளோதான். பட் ஸ்டில் இட்ஸ் நெவர் டூ லேட். இனி அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆகுது எல்லாரும் கண்டிப்பாக மீட் பண்ணணும். சென்னை என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஒரு இடம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அது அந்த இடத்துக்காக மட்டும் இல்லை, அந்த இடத்துல நாம் பேசி பழகின ஃப்ரெண்ட்ஸ்னால தான். எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும் முக்கியமான ஒரு காரணம் நம்ம மேத்ஸை. அந்த 4 இயர்ஸில் நம்ம கிளாஸ் பசங்களோட என்ஜாய் பண்ண அளவுக்கு இதுவரை எங்கேயும் என்ஜாய் பண்ணதில்லை லைஃப்பில். அண்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சதும் நம்ம காலேஜில் தான். ஸோ சென்னையும் சரி, நம்ம காலேஜும் சரி, மேத்ஸையும் சரி, என்னோட லைஃப் விட்டு அவ்வளோ ஈஸியாக போகாத விஷயம் இதெல்லாம். சென்னை நெருங்க நெருங்க அவ்வளோ சந்தோஷமான ஸ்கூல் எனக்கு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறாங்கிற ஆனந்தம், அந்த ஸ்பாட், அந்த இடம் எல்லாமே வார்த்தையில சொல்ல முடியல என்னால். நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். When you face a mountain, you have several options. You can climb it and cross to the other side. You can go around it. You can dig under it. You can fly over it. You can blow it up. You can ignore it and pretend it's not there. You can turn around and go back the way you came. Or you can stay on the mountain and make it your home. Yes, this mountain was our home that night.
என்சிசில இருந்தப்போ மேலே ஏறி இறங்கின்னு சின்னதாக ட்ரெக்கிங்லாம் பண்ணது உண்டு. பட் டென்த்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஸ்டே பண்ணுற மாதிரி பௌர்ணமி நிலவை ரசிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நைட்டு ஃபுல்லாக நேரம் போகிறதே தெரியாமல் பேசிட்டு தூரமாக போகிற ட்ரெயின் அப்படியே ரசிச்சுட்டு நைட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த பனியை ரசிச்சுட்டு கீழே இறங்கி வரதெல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் இதை பண்ணணும் எனக்கு ஆசை. பண்ணுவேன். காலேஜ் 4 years of full happiness இங்கதான். மறக்க முடியாத நிறைய மெமரிஸ் இங்க இருக்கு. ஸ்பாட் நம்ம மேக்ஸி பாதி நேரம் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணது இங்கதான். அப்புறம் கேன்டீன், கிரவுண்டு, ரெட் பில்டிங், விவேகாடி, ஹாஸ்டல், கேலரி, எவ்வளவோ இருக்கு. இது எல்லாமே இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலும் நம்ம அவங்கள பார்க்கும்போது முன்னிருந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோம். கலாய்க்கிறது, தேவையில்லாம சிரிச்சிட்டே இருக்கிறது, போட்டோக்கு ஓடி ஓடி போஸ்ட் தர்றது, இன்னும் நிறைய. அன்னைக்கு நான் 5 years முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியே இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்.